வணக்கம். மேசராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025. மேசராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்கள் மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதுதான் இந்த பதிவு. கிரக மாற்றங்களுக்கு முன்னதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் 2.25 நாட்கள். இந்த 2.25 நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவதோ, வியாபாரங்களை ஆரம்பிப்பது, திடீர் ஊர் பிரயாணம் செல்வது, யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது, வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வது, அமைதியாக இருந்தாலும் மனம் ஒரு நிலையில் செயல்படாமல் குழப்பங்களும் சங்கடங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய இந்த 2.25 நாட்களில் பொறுமையும் நிதானமும் தவிர்க்க வேண்டியதை தவிர்த்து அமைதியாகவும் நிதானத்துடன் நடந்து கொண்டால் பாதகங்கள் குறைந்து காணப்படும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 26/9/2025 புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 2:55 விருச்சிக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 28ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 புரட்டாசி மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:18 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் மாற்றம் பெற்று தருகின்ற பலன்களை பற்றி பார்த்து விடலாம். மேசராசி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில். முயற்சிகளில் தடை, பல வகையான குழப்பம், உடல் நலத்தில் பாதிப்பு, செய்கின்ற தொழிலோ அல்லது எந்த செயலாக இருந்தாலும் தடைகளும் எதிர்ப்புகளும் மறைமுக எதிரிகளால் பல வகையான சிக்கல்களும், உடல் நலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கின்ற அளவிற்கு இருந்திருக்கும். புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் அதிசாரம் பயிற்சி பெற்று ராசிக்கு 4இல் அமருவார். இதுவும் அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை என்பதால் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருக்கிறார், ராகு கேதுக்கள் இருக்கிறார்கள். குரு பகவான் நட்பு கிரகம் என்பதால் நட்பு கிரகங்கள் நல்ல இடத்தில் அமருவதுதான் சிறப்பு. இருந்தாலும் குரு பகவான் இருக்கும் இடம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பார்க்கின்ற பார்வை சிறப்பான பலன்களை தரும். சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சுக்கிரன் கேது இணைந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் அமருவது செய்கின்ற தொழிலில் எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றிகளும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் ராசி கன்னி ராசியில் புதனுடன் இணைந்து 6ஆம் இடத்தில் மிக பலமாக இருப்பதினால் உங்களுக்கு கடந்த மாதத்தில் இருந்து வந்த பல வகையான சிக்கல்களும் பிரச்சனைகளும் முற்றிலும் விலகி நற்பலன்களை அதிகமாக தரும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது உறவு, நட்பு அல்லது சொந்த பந்தங்களிடையே சிறு வாக்குவாதமும் சிறு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மேசராசியான உங்களுக்கு ராசிக்கு 11இல் ராகு பகவான் அமர்ந்திருப்பது எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் ராகு, கேது, சனி,
குரு பகவான். இந்த 4 ராஜ கிரகங்களில் ஏதாவது ஒன்று ராசிக்கு 11இல் அமர்ந்து விட்டால் யோகங்களுக்கு குறைவிருக்காது. எத்தனை போராட்டங்களும் மன சஞ்சலங்களும் இருந்து வந்தாலும் அத்தனையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கும் வழிகளை கொடுத்து கொண்டே இருக்கும், வளர்ச்சிகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மன கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சனி பகவான வக்கரம் பெற்று நன்மைகளை தான் செய்ய போகிறார். அதில் மாற்று கருத்து எதுவும் இருக்காது. இருந்தாலும் குரு பகவானும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருந்திருந்தால் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்திருப்பார். இருந்தாலும் சில நேரங்களில் தடைகளை தந்தாலும் உங்களுக்கு பல நேரங்களில் வசதி வாய்ப்புகளை உயர்த்துவதும் செய்யும் தொழிலில் ஆதாயம் திடீர் லாபங்களை தருகின்ற ஸ்தானத்தில்தான் இந்த புரட்டாசி மாதத்தில் கிரக அமைப்புகள் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.